வீர வணக்கம் படம் மிக அருமையாக உள்ளது. முதலாளித்துவத்துக்கு எதிரான கம்யூனிசத்தின் போராட்டம் எந்த அளவுக்கு வீரியமாக அந்த காலத்தில் இருந்தது என்பதை மிக தெளிவாக காண்பித்திருக்கிறார்கள். யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எப்படி கம்யூனிசம் முதன்மையாக இருக்கிறதோ அதை இந்த படத்திலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். வீர வணக்கம் மிக அருமையாக உள்ளது. கண்டிப்பாக அதை தான் சொன்னேன். யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது இந்த படத்தின் மூலமாக இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ரெண்டாவது, முதலாளித்துவத்துக்கு எதிரான கம்யூனிசத்தின் போராட்டம் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் வீரியமாக இருந்தது என்பதை தெளிவாக காண்பித்திருக்கிறார்கள். இது மிக ஒரு முக்கியமான மெசேஜ். படம் அருமையாக இருக்குங்க. அந்த காலத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படி வஞ்சிச்சாங்கன்றத கொண்டு வந்திருக்காங்க அந்த படத்தில். அந்த பாத்திரத்தோட ஒன்றிஞ்சிருக்காரு. அவர் அந்த பாத்திரமாக நடிக்கலை, அவர் அதோட இணைஞ்சி இது அந்த பாத்திரமாக வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அரசியல் மூலியமாக சப்ஜெக்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி வஞ்சித்தாங்கன்றதான் கொண்டு வந்திருக்காங்க. இது அரசியலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இது அனைத்து சமூகரும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படமாக தான் நீங்கள் பார்க்கணும். இது இந்த சமூகத்தை தான் பார்க்கணும், இந்த அரசியல் கட்சி தான் பார்க்கணுன்ட்டு இந்த படத்தை எடுத்துக்கூடாது. கண்டிப்பாக ஆணவ கொலையில் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற படமாகவும் இது கண்டிப்பாக இது பண்ணலாம். கண்டிப்பாக முக்கியமான சப்ஜெக்ட் எது. இப்போ வர புது படங்களை விட இது உண்மையான நல்ல சப்ஜெக்டான படம் இது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, போர் அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த லைவாகவே நம்ம அது உள்ளே இணைஞ்சு இருக்கிற மாதிரியா நம்மளுக்கு அது இருக்குது. கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. சரி, வீர வணக்கம் படம் பார்த்தோம். மிக அருமை, நல்லா இருக்குது, மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர், முன்னணி தோழர், மூத்த தோழர் கிருஷ்ணபிள்ளை கேரக்டரில் நம்ம நடிகர் சமுத்திரக்கனி நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கார். கிருஷ்ணபிள்ளை போலவே அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. நடிகர் பரத்தும் மிக சிறப்பான நல்ல நடிப்பு, அருமையான நடிப்பு. குறிப்பாக அந்த படத்தினுடைய திரைக்கதையெல்லாம் சொல்லப்போனால் அந்த நகர்வுகள் ஒரு தொய்வில்லாமல் அழகாக கொண்டு போயிருக்காங்க. இயக்குனர் மிக சிறந்த முறையில் இயக்கம் பண்ணியிருக்காரு. நல்ல பின்னணி இசை மிக அருமையாக இருந்தது, நேர்த்தியான இசை. கடைசியில் இறுதியில் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது அம்மா தங்கம்மாள் சொல்கிறாங்க ஒரு கருத்து, கம்யூனிஸ்ட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி திராவிடமும் கம்யூனிஸ்ட்டும் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லும்போது, திராவிடமும் கம்யூனிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு சமத்துவத்தை படைக்கணுன்ற வகையில் சொல்லியிருக்காங்க. அதே போல் சமீப காலமாக நடைபெற்ற ஒரு ஆணவ படுகொலை நடந்தது, அதை ஒட்டி நடக்கிற மாதிரி இதில் ஒரு சப்ஜெக்ட். பணம் காசு முக்கியம் இல்லை, படிப்பு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது முக்கியம் இல்லை, ஜாதினா ஒரே ஜாதி, அது மனித ஜாதி தான் அப்படின்ற அளவுக்கு அந்த இளைஞர் நடித்த படத்து மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு. தன் மகளையே ஒரு ஏழை ஜாதி அப்படின்னு சொல்கிறதுங்க அவர் நம்ம பார்க்குறது தான் ஏழை ஜாதின்னு. ஆனால் அவர் அப்படி பார்க்கல, ஒரே ஜாதி மனித ஜாதி, என் மகளை அவர் கொடுக்குறேன். ஏன்னா அவர் படிப்புலையும் கல்வியிலையும் அந்த சிறந்த அறிவாற்றலையும் மிக சிறந்தவர்ன்றதுனால அதை கொடுத்து அந்த சமத்துவத்தை கொண்டு வந்து காட்டியிருக்காரு. மிக சிறப்பான படம், நல்ல படம், மகிழ்ச்சி. கம்யூனிஸ்ட் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்களான்றது, மக்களுக்காக இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்களான்றது பெரிய ஒரு எனக்கே நினைச்சிருக்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. அதே கம்யூனிஸ்ட் இப்போ இருந்தால் அந்த மக்களை இன்னும் தெளிவுபடுத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. படம் சூப்பராக எடுத்துருக்காங்க. சமுத்திரக்கனி வந்து படத்தை உருவாக்கி மக்களுக்காக ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய, பார்த்தாங்கன்னா தெளிவாயிடுவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிற படம். சிறப்பாக சூப்பராக இருக்குது. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா மக்கள் இன்னும் விழிப்புணர்வாக ஆகி இன்னும் மக்கள் இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் இப்படிலாம் இருக்கிறான்றது ஒரு இதுவாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இதை பார்க்கணும், ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம்ன்றதை விட இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இந்த ஜென்ரேஷன் நல்லா இருக்குன்றத நம்பிக்கை இருக்குது. சூப்பராக இருக்குது, மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. படம் சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்க்குறவங்களுக்கு என்ன ரொம்ப படம் வந்து அதான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஃபைட்டு கீட்டு அது இதுன்னு பார்க்குறாங்க. இந்த படத்தை உட்காந்து பார்த்தாங்கன்னா தெளிவடைவாங்க,
ஒரு சிந்தனை வரும்ன்றது நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கான படம் இது வந்து முக்கியமாக என்னென்னா மக்கள் பார்க்கணும் அதுதான். ஆனால் பார்க்கறதுக்கு யாரும் முன்னெடுத்து வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா பசங்களை இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு முக்கியமான ஒரு படம் அது. படம் அருமையாக இருக்குது, பார்க்க வேண்டிய படம். வர தலைமுறையெல்லாம் பார்த்தா அருமையாக இருக்கும். சப்ஜெக்ட் பேர் நல்லா இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். டெக்கரேஷன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. திரைப்படம் நல்லா நடிச்சிருக்கிறார், மெசேஜ் இருக்கு. ஓகே, இருக்கலாம். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. பழைய படம் பார்த்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. கம்யூனிஸ்டுக்காக எடுத்த படம், நல்ல படம். சார் ரஜினி நல்லா நடிச்சிருக்காங்க சார். இல்லை நல்லா இருக்குது சார், சொல்ல சூப்பராக இருக்கு படம். நல்லா நடிச்சிருக்காப்புல, நல்லா இருக்கு, நல்லா துள்ளி நல்லா போகுது, நல்லா ஃபைட்லாம் நல்லா இருக்கு. மெசேஜ் சொல்கிறாங்க, நடிப்பு நல்லா இருக்கு சார். எல்லாரும் நல்லா நடிப்பாங்க. நல்லா இருந்துச்சு படம் பார்க்கலாம். ஜாதி மதம் கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அது அந்த காலத்தில் போராட்டம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இருக்கு, இதுலேயும் மெசேஜ் இருக்கு. இல்லை, ஜாதி மறுப்பு போராட்டம் தான். அதை அந்த காலத்தில் எப்படி முன்னெடுத்து செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கிருஷ்ண பிள்ளைங்கிற ஒருத்தரோட வரலாறு தான் சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்டத்தின காலத்துனால இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். பார்க்க வேண்டிய படம் தான், பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு படம், அருமையாக இருக்குங்க. அந்த காலத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படி வஞ்சிச்சாங்கன்றத கொண்டு வந்திருக்காங்க அந்த படத்தில். அந்த பாத்திரத்தோட ஒன்றிஞ்சிருக்காரு அவர். அந்த பாத்திரமாக நடிக்கலை அவர், அதோட இணைஞ்சி இது அந்த பாத்திரமாக வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அரசியல் மூலியமாக சப்ஜெக்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி வஞ்சித்தாங்கன்றதான் கொண்டு வந்திருக்காங்க. இது அரசியலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இது அனைத்து சமூகரும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படமாக தான் நீங்கள் பார்க்கணும். இது இந்த சமூகத்தை தான் பார்க்கணும், இந்த அரசியல் கட்சி தான் பார்க்கணுன்ட்டு இந்த படத்தை எடுத்துக்கூடாது. கண்டிப்பாக ஆணவ கொலையில் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற படமாகவும் இது கண்டிப்பாக இது பண்ணலாம். கண்டிப்பாக முக்கியமான சப்ஜெக்ட் எது. இப்போ வர புது படங்களை விட இது உண்மையான நல்ல சப்ஜெக்டான படம் இது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, போர் அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த லைவாகவே கொண்டு நம்ம அது உள்ளே இணைஞ்சு இருக்கிற மாதிரியா நம்மளுக்கு அது இருக்குது. கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. சரி.